அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தை எந்த அளவுக்கு உயர செஞ்சுருக்கான்றது நம்ம கண்கூடாக இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை உயர்த்தி வச்சுருக்கானோ அந்தளவுக்கு இஸ்லாத்தை தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இஸ்லாம் உயர்வது பிடிக்காம, இஸ்லாத்தின் மீது உள்ள விஷயங்கள் புரியாமல் பிடிக்காமல் அதை எதிர்க்கணும், அதுக்கு தவறான விஷயங்களை அதுக்காக ஏற்படுத்தி வைக்கணும் என்பதற்காகவே இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் புதுசாக உருவாகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இஸ்லாத்தினுடைய பேரில் இஸ்லாத்தினுடைய சேனலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் தப்பான விஷயங்களை புது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை இன்றைக்கி பரப்பிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கோம். அப்படி ரீசெண்டாக பார்க்கும் பொழுது ஒரு சேனலை நான் பார்த்தேன். இது மாதிரி இன்னும் எத்தனை சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த சேனலில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், பலவிதமான சூறாக்கள் இருக்குது. ஒவ்வொரு சூறாவையும் மியூசிக்கோட அதில் ஆட் பண்ணி அந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய மதிப்பையே கெடுக்கிற அளவுக்கு, அதனுடைய மகத்துவத்தை குறைக்கிற அளவுக்கு அந்த சூறாவினோட சேர்த்து மியூசிக்கையும் ஆட் பண்ணி அது வீடியோவாக அப்லோட் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வியூ பண்ணுறாங்க. அதை லைக்கும் பிடிக்காத மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க லைக்கும் கூட பண்ணுறாங்க. இப்போ நம்ம யோசிக்கணும், சூறா எப்படிப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கு இசையை எந்த அளவுக்கு தடுத்து வச்சுருக்கான்றது நமக்கு தெரியும். அந்த இசை, அந்த ஹராமான இசையை சூறாவோட அதை கனெக்ட் பண்ணி அதை அப்லோடு செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். ஏதோ முகம் தெரியாத ஒரு நபராக கூட அவன் இருக்கலாம் அவன். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கணும்னு சொன்னால் இது உள்ளே போயிட்டு, இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம இருக்கக்கூடிய வீடியோக்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய வேலை ரிப்போர்ட் கொடுத்து அந்த சேனலை தூக்கணும். இது போன்று நம்ம ஒருத்தவங்களை எடுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இந்த மாதிரி கிளம்பக்கூடிய ஒரு சில பேரை நம்ம தடுத்தால் மட்டும்தான், நம்முடைய எதிர்ப்பை காமிச்சா மட்டும்தான் இன்னும் இருக்கக்கூடிய இது போன்று கிளம்பக்கூடிய சேனல்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்குமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அதனுடைய எதிரிகளும் நாளடைவில் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா நம்மோடு இருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த குகையில் அமர்ந்திருக்கும் பொழுது எதிரிகளுடைய பயத்தினால அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதிரிகளெல்லாம் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம், அவங்க பயப்படும் பொழுது, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு எதிரிகளாக எத்தனை பேர் கிளம்பினா கூட, நம்மை அழிக்க வேண்டும் என்று எத்தனை நாடுகள் புறப்பட்டாலும் கூட, எத்தனை பேர் முயன்றாலும் கூட, அல்லாஹு தாலா நம்மோடு இருக்கிறான்ற விஷயத்தோடு நம்ம இருக்கிறோம். நம்மளும் அதனுடைய எதிர்ப்பை நம்ம முயற்சி செஞ்சு நம்ம காமிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாப்பாக இருப்பானாக.